ஒரு கலர் டேகை பொறுத்து விடுறாங்க. இப்போ தான் எல்லோ கலரை விட்டாங்க. நமக்குலாம் 8 o'clock ஃபெரியில் ஏற முடியுதான்னு ஏதோ 7 ஃபெரியில் வந்தாச்சு. மேலே போகலாமான்னு கேட்டோம். பியர் வாங்கினா தான் வந்து மேலே உட்கார முடியுமா. சரி வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். Hi all, welcome back to our channel. Day 2 in Bali. இன்னைக்கு வந்து நம்ம வெஸ்ட் நூசா பெனிடா டூர் போக போகிறோம். மார்னிங் 6:30 வந்து ஹோட்டலில் ரெடியாக இருக்க சொன்னாங்க. நம்ம கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே போகலாம் வாங்க. இட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெய்னி மார்னிங்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போவே வந்து சில பேர் சாப்பிடவும் செய்கிறாங்க. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துருக்கேன், அப்படியே காட்டுறேன். ஸோ போகலாம், வண்டி ரெடி. இதுதான் நம்மளோட வண்டி. இன்னோவா மாதிரியே இருக்கும், வேற பேர் சொன்னாங்க, ஜப்பான் மேக்கு. சரி, ரெய்னி டே நல்லா இருக்கு. நல்லா வந்து சுற்றி க்ரீனரியாக இருக்குது. இன்னும் நல்லா வந்து சன் வரலை, கொஞ்சம் இன்னும் வெளிச்சம் வந்த பிறகு நான் நல்லாவே காட்டுறேன். வியட்நாம் மாதிரி இல்லாமல் இங்கே மார்னிங்கே வந்து ஏதோ ஒர்க்குக்கோ ஏதோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பிஸியாக தான் இருக்குது இந்த ஊர். நேற்று ஈவினிங்கும் ரொம்ப பிஸியாக தான் பார்த்தேன். மார்னிங்கும் எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாருங்கள். இது தால் நினைக்கிறேன். பாலக் பக்கோடா, சமோசா, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், சிக்கன் சாசேஜ், வெஜிடபிள் பிளாட்டர், பேக்டு பம்கின், பொட்டேட்டோ, சிக்கன் கிரேவி, பக்கோய் வித் கார்லிக் சாஸ், ஃப்ரைடு பிஹூன், fried rice, momos, crispy seafood, papad, சூப் மாதிரி இருக்கு. என்னென்ன வேணுமோ நம்ம ஆட் பண்ணிடலாம். ரைஸ் போரிச், பழைய சாதம் இல்லை, அரிசி கஞ்சி மாதிரி. பிரெட்டு, கிராசியன்ட், டேனிஷ் ஸ்வீட் கேக்கு, புட்டிங்கு, ஜாமு, பட்டர், சாஸ். இது இல்லாமல் ஆம்லெட், அந்த லைவ் கவுண்டர் இருக்கு. இந்த கெல்லாக்ஸு ஜூஸஸ் இதெல்லாம் இருக்கு. ஆப்பிள் ஜூஸ், இன்ஃப்யூஸ்ட் வாட்டர், மினரல் வாட்டர், புட்டிங் இருக்கு, ஃப்ரூட்ஸு, சாலட்ஸ். இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய பார்த்துருப்பீங்கள, என்னது பாலக் பக்கோடா, வெஜ் பக்கோடா மாதிரி, காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி, நானு, கிரேவிஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணணும், நம்ம வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறமா பேக் பண்ணிட்டு வரணும். நான் பேக்கிங்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் அப்புறமா காட்டுறேன். அதுதான் மிஸ் பண்ணிட்டோன்னு ஒரு வருத்தமாக இருக்குது. நாளைக்கு மார்னிங் வந்து நல்லா சாப்பிடணும். ரோடு ஃபுல்லாக நல்லா நீட்டாக இருக்குது. சென்டர் மெரிடியன் ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரீஸ் வச்சு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் வந்து நல்லா வியூஸ் பார்க்க முடியும்.
அதனால நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்மளை காரில் கொண்டு போய் ஒரு பிளேஸில் வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்களாம். அங்கேருந்து வந்து நம்ம ஃபெரிக்கு வந்து அந்த வெஸ்ட் நூசா பெனிடாக்கு போக போகிறோம். எங்கேயும் பார்த்தோம்னா வந்து நிறைய ஹோண்டா கார்லாம் பார்த்தேன். மாருதி சுசுக்கியில் எல்லாமே இருக்குது போல இருக்குது. ஸ்விஃப்ட்டு, எர்டிகா பார்த்தேன். இன்னோவா இருக்குது. இங்கே போட்டிங் போகிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து காரில் நம்மளை விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம போய் ஃபெரியில் போயிட்டு ஐலாண்டுக்கு போனோம். இங்கேயே பார்த்தோம்னா சில திங்ஸ்லாம் இருக்குது. ஹேட் அந்த மாதிரிலாம் வேணும்னா வாங்கிக்கலாம். ஃபுல்லாக நிறையா இருக்குது. நிறைய ஷாப்ஸு. பார்கெயின் பண்ணி வேணால் வாங்கணும். கேப்லாம் 1 lakh அப்படி சொன்னாங்க. சில ஷாப்ஸில் 2 lakhம் சொன்னாங்க. கடைசியில் ஒரு இடத்துல வந்து 70,000 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். 1 lakhனா நம்ம ஊருக்கு 500. அப்போ 70ன்னா அவ்வளோ ஒரு 350 வருமா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஃபெரியில் போகிற டிக்கெட் வந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ அங்கே ஏற்கனவே நம்ம டிரைவர் சொல்லியிருந்தார். பட் அவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. ஃபெரிக்கா எதுக்கோ என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஏதோ எல்லோ டீம்னு சொன்னாங்க. அந்த டீம் கூட வந்து நம்மளை ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ அவங்க போகிறாங்க பாருங்க. அவங்க கூடவே போனோம். இன்றைக்கி அவங்க கூட தான் போயிட்டு வரணும். வரும்போது டிரைவர் கால் பண்ணால் அங்கே இந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஒரு கலர் டேகை பொறுத்து விடுறாங்க. இப்போ தான் எல்லோ கலரை விட்டாங்க. நமக்குலாம் 8 o'clock ஃபெரியில் ஏற முடியுதான்னு ஏதோ 7 o'clock, 8 o'clock, 9 o'clock 3 ஃபெரி இருக்குன்னு சொன்னாங்க. டிக்கெட் காமிச்சிட்டு போகலாம். நிறைய ஃபெரி இருக்குது. எதில் போகணும்னு தெரியல. ஸோ எது அவைலபிளாக இருக்கோ ஏறணும்னு நினைக்கிறேன். ஃபெரியில் வந்தாச்சு. மேலே போகலாமான்னு கேட்டோம். பியர் வாங்கினா தான் வந்து மேலே உட்கார முடியுமா. சரி வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். உள்ளே பாருங்கள், நல்லா 4+4 சீட்ஸ். சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த ஒரு மாதிரி மைல்டான சன்ரைஸு, இந்த கடல், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இப்போ வந்து டைம் 8:30 ஆகுது. எவ்வளோ நேரம் நம்ம அந்த ஐலாண்டா போகிறோம் இன்னைக்கு. நூசா பெனிடா ஐலாண்ட் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அப்படியே பார்க்கலாம். Makan? Oh, sengaja dia. ஸோ இங்கே வந்த பிறகு இங்கே வந்து நமக்கு ஒரு கைடு இருக்காங்க. அவங்க வந்து நம்மளை இங்கேருந்து இன்னைக்கு ஃபுல் டே வந்து சுற்றி காட்டிட்டு மறுபடியும் ஃபெரியில் ஏற்றி விடுவாங்க. ஸோ முன்னாடி ஒருத்தர் பிளாக் டிஷர்ட் போட்டு போயிட்டே இருக்கார்ல, அவர் தான். இப்போ நூசா பெனிடாவில் நம்மளோட டே ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம டிரைவர் நேம் வந்து பட்டேலா.
பட்டேல், கதாக் பட்டேல். அவங்களோட கிராண்ட்மாலாம் வந்து டெல்லி தானா? Oh, this is YouTuber. Yeah. எஸ் எஸ். Wow. Amazing. தேங்க்யூ. இது ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப க்ரௌடாமா. மேபி சாட்டர்டேன்றதுனால இருக்கும். அப்புறம் சீசனும் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொன்னாங்களே அதனால. வாட் இஸ் தட் கவர்? What? இட்ஸ் பர்ஃப்யூமா? பர்ஃப்யூம். Oh, this coffee. காஃபி. Yeah. நூசா பெனிடாவே வந்து ஒரு தனி ஐலாண்டு. இங்கேயும் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. தங்கி கூட வந்து சுற்றி பார்க்குறாங்க. நம்ம வந்து டே டூர் மாதிரி வந்து இருக்கோம். நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கூட நூசா பெனிடா டூருன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வரலாம். இதில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு 4 பிளேஸ் அந்த மாதிரி சுற்றி காட்டுவேன்னு சொன்னாங்க. கரன்சி கன்வர்ஷன் நான் கரெக்டாக சொன்னேன்னு தெரியல. பாலி கரன்சி வந்து ருப்பியான்னு சொல்லுவாங்க, இந்தோனேஷியன் ருப்பியா. உங்களோட மணி வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால 1000 ருபீஸ் தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே. இவங்களோட பெட்ரோல் ரேட்டு பார்த்தோம்னா வந்து 10,000 இந்தோனேஷியன் ருப்பியாவாம். நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு ஒரு 51 ருபீஸு, நம்ம ஊரை விட பாதியாக இருக்குது. டீசல்னால் வந்து ஒரு 6Kன்னு சொன்னாங்க. அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும்? ஒரு 40 ருபீஸா, 35 அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஹில் மாதிரி ஏறி இறங்குற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல, வில்லேஜ் ஃபெஸ்டிவலா என்னன்னு தெரியல. இந்த பாலியோட சிட்டி தாண்டி இந்த உபுத், நூசா பெனிடா சுற்றுற இடம் இது எல்லாமே பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு மினி கேரளா மாதிரி இருந்தது. அவ்வளோ க்ரீனரியாக இருந்தது. இப்போ வந்து நம்ம குட்டி ஒரு ஹில் மேலே போகிற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஒன் வே மாதிரி இருக்கிறதுனால அங்கேருந்து வந்து ஏதோ சிக்னல் கொடுப்பாங்களாம் ஃபோன் பண்ணி. அப்போது ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நம்ம வரணும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து நிறைய வாழை மரம் இருந்தது, மாங்காய் மரம், இன்னும் நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. எங்கேயும் நிறைய ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வர்ஷிப் பண்ணுறாங்க. அது எல்லாமே அடுத்த விலாகில் நான் காட்டுறேன். And then app have a contact. இதான் இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட், கிறிஸ்டல் பே. இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஸ்பாட்டு, கிறிஸ்டல் பேன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சேர்ஸ் எல்லாம் இருக்குது. பின்னாடி வந்து இங்கே பீச்சு தான், கிறிஸ்டல் பே. இந்த வாட்டர்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இங்கே மேலே அடிச்சுட்டு வர்றது மட்டும் கொஞ்சம் கலராக இருக்குது. இதை தாண்டி வந்து நல்ல ப்ளூ கலராக இருக்குது. நம்ம வியட்நாம் போனப்போ நடுவில் ஒரு குட்டி குட்டி ஹில்ஸ் மாதிரி பார்த்தோம்ல, அந்த மாதிரியும் இருக்குது லாங் வே போனப்போ. இங்கேயும் வந்து நிறைய போட்ஸ் எல்லாம் நிற்குது. அதில் வந்துட்டு ஏதாவது ஸ்னார்க்லிங்கு அந்த மாதிரிலாம் பண்ண விடுவாங்க போல இருக்குது. எல்லோரும் வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அட்வென்ச்சர், ஒரு ஆக்டிவிட்டி பொறுத்து அந்த பிளேசஸ்க்கெல்லாம் கொண்டு போவாங்க போல். பாலியில் எல்லாம் ஓகே தான், பட் இந்த குப்பை ரொம்ப போட்டு வச்சுருக்காங்க, க்ளீனாகவே இல்லை.
அது சுத்தமாக பிடிக்கல. நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தாச்சு. அங்கே வந்து ஒரு 1/2 hour வந்து நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ஃபெரியில் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டோம். இங்கே கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இன்னும் அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு வந்து 1 hour ஆகுமா. அது வந்து புரோக்கன் பிரிட்ஜு, ஏஞ்சல்ஸ் பில்லபாங்னு 2 பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் புரோக்கன் பிரிட்ஜ், ஏஞ்சல் பில்லபாங். இதுன்னு தெரியல, போயிட்டு இருக்கலாம். இங்கேயுமே அந்த ஸ்விங்குக்கு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது போல். ஸ்விங்கு ஆட முடியுமான்னு தெரில, பட் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியாக தானே புரோக்கன் பிரிட்ஜுக்கு வந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா, வருத்தான்னு பார்க்கலாமா. வாவ், சூப்பர்ல. நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த லொக்கேஷன் வந்து நிறைய டைம் பார்த்துருப்போம், அதர் வீடியோஸ் அந்த மாதிரிலாம். செம ஒர்த்து. அப்படியே வந்து நம்ம சுற்றிட்டு போய் அந்த சைடாக போய் பார்க்க போகிறோம். டிரைவர் வந்து எல்லாத்துக்கும் டைம் கொடுத்துட்றாரு. 1/2 hourல போயிட்டு வாங்க, 10 minutesல போயிட்டு வாங்கன்னு இந்த ரவுண்டு சுற்றுறதுக்கு 10 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ போகலாம். வெயில் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் நடக்கணும்ல, மூச்சு வாங்குது. சூப்பராக இருக்குல்ல பிளேஸு. What an amazing view. நல்ல ப்ளூ சீ, செம்மையாக இருக்கு. வெயில் தான் இருக்கு, இல்லைன்னா இந்த பிளேஸ்லேயே நின்றுட்டு இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த லைம்ஸ்டோன் கேவு, அந்த ப்ளூ கலர் பீச்சு, இந்த அலை, கிரேட். நம்மளோட அடுத்த ஸ்பாட் வந்து ஏஞ்சல்ஸ் பில்லபாங். இதுதான் இதோட ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த 2 ராக்குக்கு நடுவில் வந்து இருக்கிறது ஒரு இன்ஃபினிட்டி பூல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் அந்த டைடெல்லாம் வந்து அலை அடிக்கும் பாருங்கள், அதுதான் வந்து இதோட வியூவே. ஸோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம். Going to Broken Beach, walking. புரோக்கன் பிரிட்ஜும் ஏஞ்சல்ஸ் பில்லபாங்கும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஏறும்போது தான் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்துச்சு, ஏற கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் இறங்கி போனால் அங்கே ஒரு 1 hour அப்போ தான் வெயில் இருந்துச்சு. இப்போ கூட க்ளவுடியாக இருந்துச்சு. அப்படி ரொம்ப கொளுத்துற வெயில்னு சொல்ல முடியாது, இருந்தாலுமே வந்து நல்லா ஸ்வெட் ஆச்சு, நடக்க கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்ததான் வந்து நம்ம லஞ்சுக்கு போகிறோம். இங்கேருந்து ஒரு 15 minutesன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே பார்க்கலாம். பாருங்க, க்ளவுடி ஆயிடுச்சு, ஏதோ மழை வர மாதிரியே இருக்கு. இந்த பேக்கெட் வந்து ஏதோ ஃப்ரேக்ரன்ஸா, காஃபி ஃப்ரேக்ரன்ஸ்னு சொல்கிறாங்க. நிறைய வண்டியில் அப்படி தொங்க விட்டு இருக்காங்க. லஞ்சுக்கு வந்தாச்சு. இதுதான் ஹோட்டல். இங்கே பாருங்களா, மாங்காய் மரம்லாம் இருக்கு, மாங்காய் காய்ச்சி தொங்குது. சூப்பர்ல.
லஞ்சுக்கு வந்திருக்கோம். நம்ம லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி டே கூட இன்க்ளூடடுன்னு தான் சொன்னாங்க. ஒரு மீலு ஒரு ட்ரிங்க் இன்க்ளூடட்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வரும்போது நிறைய இடத்துல பஃபட் இருக்கும். இங்கே வந்து பஃபட் இல்லை. ஸோ அலா கட்டி தான் இந்த கார்டு காமிச்சு என்ன வேணுன்ற மாதிரி கேட்டாங்க. இதில் பார்த்தோம்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் சிக்கன் சட்டே, கிரில்டு சிக்கன், கெபாப் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு சைட் கோர்ஸ்மே வந்து மெயின் கோர்ஸ் மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஒரு நூடுலும் வித் சிக்கன், எக் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ட்ரிங்க்ஸ் பார்த்தோம்னா ஐஸ் டீ, மினரல் வாட்டர், சாஃப்ட் ட்ரிங்க், ஜூஸில் வந்து ஆரஞ்சும் ட்ராகன் ஃப்ரூட்டும் இருக்குன்னு நாங்கள் அது ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி வேறு பிளேஸ்க்கு போயிருந்தால் வேறு மாதிரி மெனு இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸு, ஃப்ரைட் ரைஸ்னால் ஏதோ பெருசாக வரும்னு பார்த்தேன். குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரைட் ரைஸு. ஓகே, இது நூடுல்ஸு. ஐயோ எல்லாம் ஒரே சாசியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு ஜூஸு. சாப்பிட்ற மாதிரி இருக்கானா? சிக்கன் எப்படி இருக்கு? இது பஃபட்டே இல்லை. ஃபஸ்ட்டு நீ ஒர்த்துட்ற, நாட் ஒர்த்துட்ற. ஆமாம், நேற்று நைட்டு சாப்பிட்டது கூட நல்லா இருந்துச்சு. கிரில்டு சிக்கன் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் அது நல்லா இருந்துச்சு. லஞ்சு சாப்பிட்டேன். ஆவரேஜான லஞ்சு. குவான்டிட்டியும் கம்மி, குவாலிட்டியும் கம்மி. இந்த ரோட்டை விட்டு தாண்டின உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது கிளிங் பீச்சாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகுமா, பார்க்கலாம். நூசா பெனிடாவில் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன் கம்பேர் டு பாலி. நான் வந்து அங்கே பெட்ரோல் சொன்னால ஒரு லிட்டர் 10,000 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, இங்கே வந்து அதே 30,000 சொல்கிறாங்க. இங்கே பங்க்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா லோக்கல்லே எல்லாருமே வந்து விற்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடியும் ஷாப்புக்கு முன்னாடியும் 1 லிட்டர் 30,000. அதனால் இந்த ஐலாண்டுக்கு வந்தால் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் இங்கே வரீங்கன்னா வாட்டர் பாட்டில், ஓரளவுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பெட்ரோல் வச்சுருக்காங்க பாருங்க. இதுதான் பார்த்தோம்னா இன்றைக்கோட லாஸ்ட்டு ஸ்பாட்டு, கிளிங் பீச்சு. அது வந்து அப்படியே பேச்சு வாக்கில் கிளிங் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு கிளிஃப் மேலேருந்து வியூ பண்ணுற மாதிரி தான். கீழே பீச் இருக்குது, இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது. நூசா பெனிடாவில் பார்த்தோன்னாலே வந்து எல்லாமே வந்து கிளிஃப் மேலேருந்து வியூ பண்ணுற மாதிரி தான். பட்டு இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போகலாம். ஆனால் வந்து அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப வந்து ஸ்டீப்பாக இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு அலோ பண்ணலை. ஒரு 10-20 மினிட்ஸில் விசிட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து கிளிங் பீச் வியூ. இது வந்து டீரெக்ஸ் பீச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாவ், என்ன மாதிரி ஒரு வியூ பாருங்கள். இதுதான் வந்து பிரெத் டேக்கிங் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அந்த ராக்கு, அப்புறம் வந்து இந்த டர்காய்ஸ் ப்ளூ சி, இதெல்லாமே வந்து நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். இவ்வளோ ப்ளூ கலர் சி வந்து நான் பெருசாக வேறு எங்கேயுமே பார்க்கல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பாலியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபோட்டோஜெனிக் லொக்கேஷன் தான். எல்லாமே வந்து நம்ம மேலேருந்து வியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
கீழே போயிட்டு என்ஜாய் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து கொஞ்சம் கீழவும் போகலாம், அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படி போயிட்டு அங்கே கீழவும் இந்த வெயில்னு பார்க்காம பீச்சில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. நம்ம நூசா பெனிடாலாம் போனோம்னா அங்கே போய் ஸ்டே பண்ணோம்னா ஒரு வண்டி அந்த மாதிரி ஹையர் பண்ணிக்கிட்டு நம்ம இஷ்டமான டைமுக்கு வந்து போய் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து டே ட்ரிப்பாக வந்ததுனால ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து 1/2 அன் ஹவர் 10 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துடுறாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ வேலையும் நடக்குது போல். அவ்வளோ தூரம் கீழே இறங்கி போக முடியாதுன்னு க்ரெயினில் வந்து அவங்களெல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க. நல்லா வந்து நின்று அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இது எல்லாமே. நாங்களும் வந்து கீழே வந்து போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போனோம். அதுக்குள்ளேயுமே வந்து டிரைவர் வந்து கீழே எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். இல்லை, ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடமா போய் நின்று அந்த இடத்த பிடிச்சி இது பண்ணுறதே வந்து பெரிய டாஸ்காக இருந்துச்சு. கிளிங் பீச் போயிட்டு வந்துட்டோம். டிரைவர் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கீழே போகக்கூடாதுன்னு சொன்னார். கீழெல்லாம் போகல, வெயிலாக இருக்குது, ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொன்னோம். 10 மினிட்ஸ்னாரு. நாங்கள் வந்து பார்த்தா அவர் இல்லை. சரின்னு நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு தான் இளநீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இளநீ குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சிட்டு நாங்கள் வந்து கார்கிட்ட வந்துட்டோம். பார்த்தா அவரு காணோம். நாங்கள் ஒரு நம்பரும் வாங்கி வைக்கல, எங்கே போனாரோ என்னமோன்னு. அப்புறம் மார்னிங் அந்த டிரைவர் இருந்தாலும் அவருக்கு பிங் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். பார்த்தா ஓடி வராரு. நீங்கள் காணோன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டீங்களான்னு நினச்சிட்டு நான் மறுபடியும் போனோம் உங்களை பார்க்க. ஐயோ, நாங்கள் அங்கெல்லாம் போகல, சாரி அப்படின்னு சொன்னோம். வெயில் தான் செம்மையாக தாங்கவே முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இன்னையோட டே ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிரைவர் வந்து ஹார்பரில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அங்கேருந்து நம்ம ஃபெரி பிடிச்சி அந்த பிளேஸ்க்கு போக வேண்டியது தான். இங்கேருந்து 1 ஹவர் ஆகும்னு சொன்னாங்க. அப்படியே பார்க்கலாம். அப்புறம் இளநீ குடித்தோம்ல, சூப்பராக இருந்துச்சு. உப்பாலாம் இல்லை, ஸ்வீட்டாக இருந்துச்சு. 2 பேர் வந்து விடாமல் ஒரு 4 பிரேக் எடுத்து இளநீ குடித்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. தண்ணி தாகத்துக்கு அதுக்குமா 2 பேருமே ஃபுல்லாக குடித்தோம். எவ்வளோ தண்ணி தாகத்துலேயும் அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ குவான்டிட்டி நல்லா இருக்குது. ஸோ பாலிலாம் வந்தீங்கன்னா இளநீ மிஸ் பண்ணாதீங்க. 30K 30, 35, 15 ஒரு பிளேஸை பொறுத்து. 30Kனா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 160 rupees வரும். ஓகே, பாய். ஓகே, அவ்வளோதான். நூசா பெனிடா போயிட்டு வந்தாச்சுன்னு இல்லை, ரிட்டன் போட் வந்து நம்ம ஏறிட்டோம். ரிட்டன் ஃபெரி ஏறியாச்சு. இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அகெயின் அங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும். இப்போ டைம் வந்து 4 o'clock ஆக போகுது. எத்தனை மணிக்கு ரோம்லேருந்து 6:30 கிளம்பணும். ஃபெரிக்கு வந்து 8:30 ஏறணும். 8:30 to அரௌண்ட் 3:30 4 ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ரோம்லேருந்து ஃபெரிக்கு ஒரு 45 மினிட்ஸு. அப்புறம் அங்கே கொஞ்சம் சுற்றி டிக்கெட் வாங்கி ஃபெரி ஏறுறதுக்கு அரௌண்ட் 8:30 ஆச்சு. அப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸு. மறுபடியும் இங்கேருந்து போய் கார் எடுத்து ஒரு பிளேஸ்க்கும் போகிறதுக்கு 1 hour அப்படி ஆகுது. போகிற பிளேஸில் வந்து நம்ம 1/2 an hour அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து நூசா பெனிடாலே ஸ்டே பண்ணிங்கன்னா நல்லா வந்து டைம் எடுத்து சுற்றி பார்க்கலாம். அதுவும் எனக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பிளேஸில். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது கூல் சீசனில் வந்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாலியோட அடுத்தடுத்த சீரீஸ் எல்லாமே வந்து சேனலில் வரும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். Meet you all in next video. Bye. Okay, bye.
நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோட்டல் கிராஸ்வை பாஷா அட்லியர் கூட்டா அப்படின்ற பிளேஸில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பிக் யுவர் ட்ரையலுன்ற ஏஜென்சி மூலமாக தான் நம்ம இந்த ட்ரிப்புக்கு வந்திருந்தோம். அவங்க தான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ரூமுக்கு வந்து நான் ஸ்பெஷல் மென்ஷன்னே சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காமிச்சிருப்பேன். அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. இது இல்லாமல் ஈவினிங் வந்து பக்கத்தில் ஒரு கெஃபே இருக்குது. அங்கே வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஜூஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்டேக்கு. அதே மாதிரி ஸ்பாவுமே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து கப்புள்ஸ்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரீயாக. அதனால் வந்து நீங்கள் குட்டாக்கு வரீங்கன்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஈவினிங் வந்து சரி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்து நிறைய ரெண்டல் பைக்ஸு கேபு அதெல்லாம் இருக்கும். கோஜெக்கு, அதுக்கப்புறம் கிராபு, இந்த மாதிரி ஆப் மூலமாகவும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லை ரோட் சைடில் வந்தாலும் இந்த மாதிரி பைக்ஸ் வந்து நம்ம ஹையர் பண்ணி பேசி வரலாம். அப்படி தான் வந்து நாங்கள் கூட்டா பீச்சுக்கும் அப்புறம் இங்கே ஒரு மால் இருந்தது, இதெல்லாம் போய் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் வந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சா வந்து வெளியில் போயிட்டு வரலாம். ஸோ அவ்வளோதான். இந்த vlog வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாலியோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். சென்னை டு பாலி ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.